ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் ஆஃப் சேலஞ்சில் இன்றைக்கி 11th டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஹரணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்னி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதனால் மார்னிங் சீக்கிரம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் அவங்களுக்கு வந்து கொக்கோ மில்க் போட்டு கொடுத்துட்டேன். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. மதியம் 11 மணி அளவில் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸும் கொடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸாமில் இருப்பாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா எனக்கு இந்த ரைஸ் வேண்டாம், எனக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து திணை அவலில் உப்புமா செய்வீங்க இல்லையா, அதே நான் சாப்பிட்றேனே அப்படின்னாங்க. சரி ஓகே, சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்காக செய்யும்பொழுதே அன்றைக்கும் சேர்த்து திணை அவல்லையே உப்புமா செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி அவங்க வந்து லஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. திணை அவலில் உப்புமா செய்யும்போது சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட லஞ்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கொக்கோ மில்க் தான் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 தோசை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க டயட்டில் எதுவும் நாங்கள் பெருசாக கொண்டு வரல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எக்ஸாம் காலையில் எழுந்து சீக்கிரம் படிக்கணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுல அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்றதுனால வேறு எதுவும் டயட்டுக்காக நான் எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு தரலை. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க நார்மலாக இந்த ஹெல்த்தியான டயட்லேயே தான் போகும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ அவங்களோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்படி ப்ராப்பராக டயட் கொண்டு போகிறது அப்படின்றத இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மந்த்ஸில் அவங்களால எவ்வளோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தா தான் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அதை வந்து அழகாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஹர்னி வந்து பார்த்திங்கன்னா +1 படிக்கிறாங்க. ஃபியூ சயின்ஸு 3rd குரூப் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் அவங்க எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஹரணி எக்ஸாம் போகிறதுக்கு முன்ன படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்ருப்பா. எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செக் பண்ணிகிட்ருப்பா. இதே வேலை தான். அதனால் இன்றைக்கி வந்து வேறு எதுவும் என்னால் வீடியோவில் கவர் பண்ணி போட முடியல. நாளைய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.